ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Day&Night கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஒரு டெலிஷியஸான, ரொம்பவே ஒரு யம்மியான ஒரு ப்ரான்ஸ் மசாலா, ஒரு இறால் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இறால் மசாலா ரைஸ், முக்கியமாக தயிர் சாதம், ரச சாதம், பருப்பு சாதம், அப்புறமா ரோட்டி, பரோட்டா, இது எல்லாத்துக்கூடயுமே ரொம்பவே எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா 2 கப் ஆனியன், 2 கப் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா 1 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி லீஃப், ஒரு பட்டை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட அனியன்ஸ் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் அதை கிண்டி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ஆனியன்ஸ் நல்லாவே இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு, இனி இந்த ஸ்டேஜில் நம்மளோட டொமேட்டோ அதில் ஆட் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. மினிமம் ஒரு 5 மினிட்ஸாக இதை நல்லா வதக்கிக்கோங்க. வேணும்னா மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட டொமேட்டோஸ் நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு. வாங்க இனி நம்மளோட மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இனி இந்த ஸ்டேஜில் நம்மளோட ப்ரான்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ப்ரான்ஸையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா லிட் போட்டும் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணுறோம். நம்மளோட ப்ரான்ஸ் ரொம்பவே சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. இனி இந்த ஸ்டேஜில் நம்மளோட 1 கப் தேங்காய் பால் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். ஆயில் எல்லாமே சூப்பராக செப்பரேட் ஆகிட்டு, ஃபைனலி கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான யம்மியான ப்ரான்ஸ் மசாலா, இறால் மசாலா இதோ ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.